ஸோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு மட்டும்தாங்க இருக்குது. பட்டு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஃப்ளைட் ஸ்டேஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ ஏர்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. எங்கள் ஊரில் அற்புதமாக பொக்கிஷமாக எங்கள் ஊருக்கு ஒரு அடையாளம் அப்படின்னாக்கா இந்த பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு மலை வரப்போகுது. இதுதான் கிருஷ்ணதேவராய மலை. ஸோ இந்த கிருஷ்ணதேவராய மலை எங்களுடைய ஊருக்கு ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராயகோட்டை ஃப்ளைஓவர். இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊருடைய ஜங்ஷன் பாயிண்ட், அண்ணா சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டன் பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ணால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அழகாக நைட் கேப்சர் எடுத்துருக்கோம். ஸோ நைட் கேப்சர் பார்த்ததுக்கப்புறமா டேட் கேப்சர் எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்முடைய அன்றாட லைஃப்பில் நம்முடைய கேப்சரேஷனில் ஒரு வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கிற மாதிரி நம்ம ஊர் நம்ம கெத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரை நம்ம அழகாக கேப்சரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே கேப்சரேஷன் பண்ணியிருக்கோம் நைட் டைமில். இதே டே டைமில் அழகாக ஒரு க்யூட்டான சூப்பரான கேப்சரேஷன் பண்ண போகிறோம். அதையும் வரப்போகுது, அதையும் பார்க்க தயாராக இருங்க. இங்கே நல்லா வியூ இருந்துச்சு, அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சன்செட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நைட்டாகவும் அதே மாதிரி டே டைமாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இந்த கிளைமேட்டை நம்ம விட்டால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இந்த கிளைமேட் அதாவது மழை விட்டு அழகாக அப்படியே படர்ந்த தருணம் இருக்குல்ல, அந்த மாதிரி தருணத்தில் அழகாக எடுத்திருக்கேன். ஸோ இங்கே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதை ஜூம் பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, ஏன்னா நைட் டைமில் அவ்வளோவா கிளாரிட்டி வரல. ஆனால் டே டைமில் இதே இடத்துல நம்ம கேப்சரேஷன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்கணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வாழ்கிற நண்பர்கள், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்முடைய இந்தியன்ஸ் வாழ்கிறாங்க, நம்ம தமிழர்கள் குறிப்பாக வாழ்கிறாங்க. அவங்களாம் நம்முடைய வீடியோஸ் பார்க்கும்போது பிரதர் செம்ம சூப்பராக இருக்குது பிரதர், செம்ம ஸ்வீட்டாக இருக்குது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னும்போது நம்ம மனசில் அப்படியே ஒரு 100 பட்டாம்பூச்சி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ தான் நம்முடைய அதாவது சாதாரணமாக நம்ம வேலைக்கு கூட போயிடலாம், ஆனால் டெய்லி ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் இருந்தோம், ஐயோ இன்றைக்கி வீடியோ இல்லையா, சரி நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ எடுத்து போட்டே ஆகணும். அப்படி என்ன பண்ணணும், வீடியோ எடுத்தாச்சு, ஆனால் அதுக்கு டப்பிங் கொடுக்கணும்ல. டப்பிங் கொடுக்க என்ன பண்ண முடியும், என்னடா பண்ணுறது, காலையிலே எழுந்து மூஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு உட்காந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி காலையில் டப்பிங் பேசும்போது ஒரு சின்சியரான ஒரு ஒர்க்கை நம்மக்கிட்டேருந்து அழகாக நம்முடைய எஃபோர்ட்டை நம்ம கொடுக்கும்போது அதுக்கான ராயல்ட்டி பலன் நமக்கு எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடந்த வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, எல்லாமே பார்க்க தயாராக இருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கேப்சரேஷன் எடுத்திருக்கிற அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். இன்றைக்கி இந்த கேப்சரேஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டே டைம், அது பார்த்திங்கனாக்கா டே டைமில் இதே இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்மக்கிட்ட இருக்கிற மொபைலில் சொல்ல வேணும், பட்டையை கிளப்பிடலாம், ரொம்ப அழகாக கேப்சரேஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ அது அடுத்து அப்கமிங் வீடியோவில் வரப்போகுது. இது நைட் டைமில் அந்த பகலும் இரவும் சார்ந்த அந்த ஈவினிங் டைம்னு சொல்லுவாங்கள்ல, சன்செட் அப்படியே அடங்குற டைமில் அப்போ எடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸுங்க, லாபி. ஸோ பஸ் ஸ்டாண்டுடைய லாபி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி சென்னை, அந்த சைடு திருநெல்வேலி அந்த பக்கம் போகிற வழி. இந்த பக்கம் டிட்டோ ஆஸ் வெல் அஸ் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லோக்கலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ஒரு வண்டி ஒசூருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லோக்கல் எங்களுக்குன்னு லோக்கல் அப்படின்னாக்கா ஒசூர் தான். ஸோ நியரஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே இப்போ டிக்கெட் எவ்வளோ எனக்கு தெரில, ரொம்ப நாள் ஆச்சு நான் பஸ்ஸில் போய். ஸோ இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற தருணத்தை நான் உங்கள்கிட்ட ஹாப்பியாக முடிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம போயிட்டுருக்கல இந்த ரோடு, இது பஸ் ஸ்டாண்டுடைய அவுட்டரில் போயிட்டு இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது கூட பார்த்திங்கனாக்கா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் காட்டுன்னு பாருங்கள். அதாவது வெளியூர்லேருந்து நம்ம வரோம். ஸோ வெளியூருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நைட்டு 11 மணிக்கு பார்த்திங்கனாக்கா உள்ள சிட்டிக்குள்ளே போகும் வண்டி, அப்படியே யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் பஸ்ஸு மட்டும் போகும், அப்படியே ப்ளைனாக இருக்கும். ஆஹா, இந்த பக்கம்லாம் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்ல, இப்படி இருக்குமே. அதெல்லாம் நம்ம ஒரு உள்ளார்ந்த ஒரு ஃபீலை நம்ம அனுபவிச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு மேட்டராடா அப்படின்னா இதுவும் அழகான ஒரு தருணம் தானே. ஈஸியஸ்ட்டாக அப்படி ஈஸியாக விட்டுற முடியாது. ஸோ மதுரை சிட்டி, பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இடங்கள் அமைதியாக, எல்லா இடங்களுமே அமைதியாக இரவு நேரங்களில் இருக்கும். பட் நாம் இங்கேருந்து நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லாம் போகும்போது இங்கேருந்து பஸ்ஸு தான், ட்ரெயின்லாம் கிடையாது. ஸோ சென்னையெல்லாம் போகிறோன்னா இங்கேருந்து நைட் டைமில் நம்ம பஸ் ஏறி தான் இங்கேருந்து கிளம்புவோம். அப்படி போகும்போது நைட்டு 11 மணிக்கு மேலே போனால் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு போகாது, ஸ்ட்ரைட்டாக போய்டும். ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அப்படியே பஸ்ஸு டவுனுக்குள்ளே போகும், அப்படியே 2 பக்கமும் அப்படியே அனாதியாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். நம்ம பஸ்ஸு மட்டும் போயிட்டே இருக்கும், அந்த அல்ட்ரா டீலக்ஸு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடங்கள் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2 சிக்னல் இருக்குங்க.
ஸோ 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, 2 ஸ்டாப்பிங் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே மிஸ் பண்ணிட்டா கூட டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, மேகம் இவ்வளோ அழகாக கருமேகம்னு சொல்லுவாங்களே, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஈவினிங் டைமில் வந்தேன். ஸோ இந்த கேப்சேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் ப்ரோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ராயகோட்டை ஃப்ளைஓவர். ஸோ ராயகோட்டை ஃப்ளைஓவர்னால் ராயகோட்டை போகக்கூடிய பகுதி. லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக சேலம், ரைட் சைடில் பெங்களூர், ஸ்ட்ரைட்டாக ராயகோட்டை. ஸோ அதான் ராயகோட்டை ஃப்ளைஓவர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கருமேகம் அப்படின்வாங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எந்தெந்த ஊருங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது அறிவிப்பு பலகையாக வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கடந்து வந்த சிறு பாதை, கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. எல்லாம் பார்க்க தயாராக இருங்க. ஓகே, நிறைய பேர் ஹெட்ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, அதை கேட்டுட்ருப்பீங்க, என்னடா அவன் கொடன்னு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி டக்குன்னு பேசி எனக்கு பழக்கம். எனக்கும் அந்த ஸ்பாட்லேருந்து பேசணுன்னா நிறைய பிளான் இருக்குது. நிறைய அப்படி பேசி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸும் வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுடைய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. வேல்யூபிளான உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அண்டர் தென் பாய் ஃப்ரம் ராஜ்குமார் வேதா. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.